ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 14ல் இந்த பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் இது ரொம்ப டிஃபிகல்ட் சம் இது டிஎஸ் ரெட்டி புக்கில். ஓகே, அது மட்டும் இப்போ பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடி எந்த சீக்வன்ஸில் போடணுங்கிறது தான் முக்கியம். இப்போ ஒரு கஸ்டமர்ட்டே ₹100 வரணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டினில் இருக்க மாதிரியே பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பீங்க? ஒரு கஸ்டமர் எவ்வளோ தருவார்னு எதிர்பார்க்குறீங்களோ அதிலே தான் டிஸ்கவுண்ட். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு யூ ரெடியூஸ் த பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன். ஸோ 100 - 5% வச்சுக்கோங்க பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன். இப்போ 95 இஸ் த அமௌண்ட் கஸ்டமர் வில் பே. அதில் யூ கேன் கிவ் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ த டிஸ்கவுண்ட் வில் கம் ஒன்லி கடைசியாக வரும். ஓகே, சரி, இப்போ பேக் டு த கொஸ்டின். மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் டெட்ஸ் இன்னும் கொஸ்டினில் இருக்க போட்டிருங்க, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது ஒரு பில்ஸ் டிஸ்ஆனர் ஆக்ஷன். பில்ஸ் டிஸ்ஆனர்னா என்ன ஆகும்? கஸ்டமர் பேலன்ஸ் இன்க்ரீஸ். ஏன்னா திரும்பவும் பழைய பொசிஷன் வந்துடும், பில்ஸை குறைச்சிடணும். அப்போ அந்த நியூ கஸ்டமர் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் தான் யூ ஹேவ் டு மேக் ப்ரொவிஷன். ஸோ அது ₹500. ஓகேயா? ஸோ அதை ஆட் தட் ஒன். ஸோ ஒன்ஸ் ப்ரொவிஷன் போட்டதுக்கப்புறம் இல்லை, தென் த ஓப்பனிங் ப்ரொவிஷன் நோ லாங்கர் நீடட், அதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ பேட் டெட்ஸ் ஆட் நியூ பேட் டெட்ஸ் மைனஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன். ஓகேயா? இப்போ இதே லாஜிக் தாங்க அப்படி டிஸ்கவுண்ட்டுக்கு. அதுமாதிரி லெட்ஜரில் இருக்கிறது டிஸ்கவுண்ட் ₹300. அதில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் இது எப்படி? அந்த பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் போக என்ன இருக்கோ 9500, அதில் டிஸ்கவுண்ட் ப்ரொவிஷன். ஓகேயா? அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட்டை லிஸ்ட் பண்ணிடணும். ஓகேயா? தேங்க்யூ.